ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீட்டில் வந்து வால் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். இது பாருங்கள், இது குட்டியாக பொம்மை எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது, க்யூட்டாக. அதில் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் தான் இது. இது வந்து நிறைய வால் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இது எது என்ன பிளான்னாக்கா, நாங்கள் வந்து செல்ஃபில் வந்து கிச்சன் செல்ஃபில் வந்து மளிகை சாமான் பொருளாக விற்கிறோம் இல்லையா, டப்பாங்களாம் அடக்கி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அழுக்காக டர்ட்டியாக இருக்குது, கலர்ஸ் அப்படியே பிங்க் கலர் ரோஸுன்னு அழுக்கெலாம் தெரியுது. அதனால் டைல்ஸ் ஒட்டலான்னு பார்த்தாக்கா அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், வேண்டாம் நீ தான் இந்த மாதிரி வீட்டில் நிறைய ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுற இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி விட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடுன்னு ஐடியா கொடுத்தாரு. ஓகே, ஏன்னா காசு கொடுக்க போகுது அவங்க தானே, அதனால் எங்கே செலவிட போகுதுன்ட்டு இந்த ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இது பாருங்கள், சூப்பராக இது பாருங்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒட்டினது. இப்போ அதே மாதிரி நான் செல்ஃபுக்கு வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ட்ரீ வரும். இது பீக்காக்கு வந்து கிச்சனில் ஒட்டியிருக்கேன். அதனுடைய டெமோஸ்டிக் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, இதை பார்த்து நம்ம ஒட்டுற மாதிரி, அந்த மாதிரி டெமோஸ்டிக் தான் அது. இது வந்து மரம் கிளையில் உட்காந்துருக்கான் பையன், கீழே இறங்கணுன்றான், பறக்கவும் மாட்டேங்கிறான். சரி, ஓகே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸு, தண்ணியும் ஊற்றுவானா பூவும் எடுக்க வேணாம், அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இதுவும் இந்த மாதிரி வாங்கி ஒட்டியிருக்கேன் நான். மேலே வீட்லேயும் ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் தான் இப்போ நான் வந்து செல்ஃப் ஸ்டிக்கர், அதாவது அந்த செல்ஃபு கிச்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு தான் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக பெட்ரூமில் இருக்கிற செல்ஃப். இது துணிங்களுக்காக துணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ துணிங்களாம் அடுக்கி வைக்கணும், ரசக்கருப்பெல்லாம் போட்டு அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி செல்ஃபு தான் கிச்சன்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து அதுக்கு தான் நான் இப்போ ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டிக்கர் தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் ஸ்டிக்கர். இது வந்து செல்ஃப் ஸ்டிக்கர், செல்ஃபில் ஓட்டுற ஸ்டிக்கர். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 173. அதாவது எங்கள் வீட்டுக்கார டைல்ஸ்லாம் ஒட்டினா எங்கே செலவாயிட போகுதுன்றதுக்காக சீப் அண்ட் பெஸ்ட்டாக மிஸ்டாரு பிரிச்சுட்டேன். இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்து. நிறைய இருக்குது, நம்ம இது ஆன்லைனில் பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, ஷாப்பி கூட வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நான் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணது எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ இது நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ இது பெருசாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து 5 மீட்ரு. சரி, நான் ஒரு பீஸ் தான் வாங்கினேன், ஏன்னா 2 பீஸ் வாங்கிட்டே மீதி ஆகிடும். சரி, அதனால் இது யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து கம்மியாகவோ இல்லை வேறு எதுனா கூட மாற்றி நம்ம பண்ணலாம், நம்ம இஷ்டம் தானே. ஸோ அதனால் அதை பண்ணலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். இது வந்து 5 மீட்ரு. இது பாருங்கள், இது அடியில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கரு அதான் எடுத்துகிட்டு போனாக்கா அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, பிசு தன்மை, அதை ஒட்டிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. இப்போ நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு சடனாக நம்ம கவுத்துட்டு வெளியில் போகணும், செய்யணும், அவசரமாக செய்யணுன்னாக்கா இது மேலே கவுத்து வச்சுட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் இல்லையா பாத்திரத்துலேருந்து. ஸோ அதெல்லாம் இது வந்து இழுக்காது, ட்ரை பண்ணாது, ஏன்னா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா தண்ணி உள்ளே போகாது. மேலே சில்கி கொடுத்துருக்கான், சில்கி கவரில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி இறங்காது இது உள்ள. அதனால் இது என்னென்னக்கா, இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு, இப்போ பாக்ஸுங்கள்லாம் வைக்கிற பொருளெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஈரத்துணியோ எல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நம்ம தொடச்சிட்டு திரும்ப அந்த இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பொருளுங்களாம் வச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வாங்கினது வந்து 5 மீட்ரு. நான் 3 செல்ஃபு 4 செல்ஃபு ரேக் வருது. நான் எப்படி ஒட்டுறது, அதாவது தேவையா என்ன தேவையில்லைன்றது பார்த்துட்டு தான் நான் செய்யணும், நான் வாங்கணும். ஸோ இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் செல்ஃப் ஸ்டிக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.